paragraph tag வந்து நான் pங்கிற tag மூலமா யூஸ் பண்றோம். பாரு paragraph, அதுக்கு ஒரு opening tag இருக்கு, ஒரு closing tag இருக்கு. அடுத்து heading tag பாரு. So heading, there are 6 heading tags are available, H1 to H6. அது அடுத்தல படிப்போம். H1 ல இருந்து H6 வரைக்கும் heading tag available இருக்கு. bold tagனா உன்னோட டெக்ஸ்ட் bold பண்றதுக்கு bold tag யூஸ் பண்ணலாம். italic tag na உன்னோட டெக்ஸ்ட் ஸ்லாண்டிங்கா டிஸ்ப்ளே பண்ணனும்னா you can go with this italic tag. அடுத்து வந்து underline tag na உன்னோட டெக்ஸ்ட்க்கு வந்து underline தேவைப்படுதுன்னா you can go with u tag. ஓகேவா? சோ இந்த tag எல்லாமே formatting tag க்கு கீழ வரும். so just I will see this output. so இது வந்து இங்க பாரு, இது வந்து heading tag. source view source கொடுத்தா போதும். view source கொடுத்தேனா இங்க பாரு, இதில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பாரு, H1 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். H1 டேக் எப்படி டிஸ்பிளே ஆச்சு பார்த்தியா, மை ஃபஸ்ட் ஹெட்டிங். ஓகே, அடுத்து பாரு, அடுத்து H2 டேக்கில் மை ஃபஸ்ட் ஹெட்டிங் நெக்ஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாரு. H1 தான் பெரிய ஹெட்டிங் டேக், H2 அடுத்து H3 அதை விட சின்னதாக இருக்கும், H4 அதோட, H6 வந்து எல்லாத்த விட சின்னதாக இருக்கும். அடுத்து பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் மை ஃபஸ்ட்டு பேராகிராஃப். அடுத்து இங்கே பாருமா போல்டு, இங்கே போல்டு படித்தோம்ல, இங்கே பாரு இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை எனக்கு போல்டு பண்ணணும்னா அந்த பேராகிராஃப் டேகுக்குள்ளால தான் ஹோல் டெக்ஸ்ட்டும் இருக்கும். நீ போல்டு பண்ணணுமோ அதுக்குள்ளால என்ன செய்யணும், B/B. இந்த /B கொடுக்கலன்னா இந்த ஹோல் டெக்ஸ்ட்டுமே போல்டாக மாறிடும். எனக்கு இது இவ்வளோதான் போல்டாக வேணும்னா கண்டிப்பாக இதை என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணோன்னு இங்கே பாரு, இந்த பர்டிகுலர் இது வந்து போல்டாக இருக்கா. நெக்ஸ்ட் வந்து இங்கே பாரு 5 centuries ஸ்லாண்டிங்கில் டிஸ்பிளே ஆகுதா. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாரு, இட்டாலிக். இங்கே பாரு ஐ 5 centuries 5 centuriesனா என்னது, இட்டாலிக்கில் போட்டிருக்கேன். அதனால் அது எப்படி டிஸ்பிளே ஆச்சுதுமா, இட்டாலிக்ஸில் டிஸ்பிளே ஆச்சுது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டணும். ஸோ அண்டர்லைன் பண்ணி காட்டுறதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த இவ்வளோத்தையும் நான் யூக்குள்ளே போட்டிருக்கேன் பாரு. யூனா என்னது, அண்டர்லைன் டேக். அண்டர்லைன் டேக்கில் கொடுத்த உடனே அது என்ன செய்திருது, அண்டர்லைன் ஆகிடுது. இங்கே பாரு, எலக்ட்ரானிக் டைப் செட்டிங், ரிமைனிங், இதெல்லாமே அண்டர்லைனாக காட்டுது. நவ் வி ஆர் கோயிங் டு சி HTML ஹெட்டிங் டேக். ஏற்கனவே நான் சொன்னதுபடி H1லேருந்து H6 ஹெட்டிங் டேக்ஸ் ஆர் அவைலபிள். பர் H1, H2, H3 எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு ஓப்பனிங் டேக் அண்ட் ஒரு க்ளோசிங் டேக். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாரு நான் கொடுத்துருக்கேன் பாருமா. H1 டேக் வந்து இதான் H1 டேக், இது H2 டேக், H3, H4, H5, H6. ஒன்றுனா 10 பெருசாக இருக்கும். ஓகேவா? 2ங்கிறது அதோட நெக்ஸ்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். H6 நம்பர் பெருசாக இருந்தாலும் ஆனால் அதனோட சைஸ் வந்து என்னது, குட்டி. ஓகேவா? அப்போ இது எப்படி இதை பார்க்குறதுக்கு நான் ஏற்கனவே கோட் எழுதுனால நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ பற்றி என்ன H1. ஸோ H1 ஹெச்ஆருங்கிறது ரூல்னா இங்கே பாரு, நான் லைன் வந்திருக்கு பற்றியா, மேலேயும் கீழேயும் லைன், அந்த லைன் வர்றதுக்காக தான் ஹெச்ஆர் கொடுத்துருக்கேன். புரியுதாமா? BR/HR. BRனா பிரேக் டேக், ஹெச்ஆர்னா ஹரிசாண்டல் ரூல் டேக். நான் இந்த ஹெச்ஆரை பாரு இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பாரு, HR/. ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது, இந்த ஹெட்டிங்க்கு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன். ஸோ லைக் தட் யூ கேன் அப்டேட் தி வெப் பேஜஸ். ஓகேவா? ஸோ உனக்கு தேவையானபடி உனக்கு வெப் பேஜை எப்படியெல்லாம் நீ வந்து க்ரியேட் பண்ணணுமோ அப்படியெல்லாம் நீ என்ன செய்துக்கலாம், இந்த டேகை வச்சு நீ க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சென்டரிங் கண்டென்ட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் வந்து சென்டர் பண்ணணும்னு வச்சுக்க, சென்டரில் டிஸ்பிளே பண்ணணும்னா யூ கேன் யூஸ் தி சென்டர் டேக். ஓகேவாமா? இந்த சென்டர் டேக் வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் ப்ரிசர்வ் ஃபார்மேட்டிங்னா நீ என்ன ஒரு டெக்ஸ்ட்டை, ஒரு பர்டிகுலர் ஒரு டெக்ஸ்ட் வந்து எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து நீ எழுத போகிறா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் லைனில் தான் வேணும், செகண்ட் பாயிண்ட் செகண்ட் லைனில் வேணும், தேர்ட் பாயிண்ட் தேர்ட் லைனில் வேணும். இப்படி தான் எனக்கு வேணும், கண்டினியூஸாக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீ வந்து உனக்கு என்ன மாதிரி தேவையோ அதே மாதிரி தான் உனக்கு வெப்பேஜ்லேயும் டிஸ்பிளே பண்ணணும்னா யூ கேன் யூஸ் திஸ் ப்ரிசர்வ் ஃபார்மேட்டிங் டேக். ஓகேவா? PRE டேக் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த PRE டேக்குக்கும் ஓப்பனிங் டேக்கும் உண்டு, க்ளோசிங் டேக்கும் உண்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் பாரு. ஸோ இப்போ பாருமா, இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை நான் எனக்கு எப்படி பண்ணியிருக்கேன்னு சோர்ஸ் ஃபைலில் பாரு.
சோர்ஸ் ஃபைலில் பாருமா நான் பாரு பிஆர் பேராகிராஃப் டேகுக்குள்ளால தான் நான் கொடுத்துருந்தேன். ஏற்கனவே நான் பேராகிராஃப் டேகு கொடுத்து பண்ணும்போது எனக்கு பேராகிராஃப் எப்படி டிஸ்பிளே ஆச்சுது, இதை மாதிரி டிஸ்பிளே ஆச்சுது, ஒரு பேராகிராஃப் அப்பியரன்ஸ் கிடச்சிது. ஆனால் எனக்கு இப்போ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் பேராகிராஃப் அப்பியரன்ஸ், பட் வாட் எவர் ஐ ஹவ் ரிட்டன் இன் மை கோட் இன் தட் சேம் மேனர் ஐ நீட் டு டிஸ்பிளே தட் கண்டென்ட் இன் மை வெப் பேஜ். ஓகேவா, என்னோட வெப் பேஜில் அதே கண்டென்ட் எனக்கு வேணும். அப்போ எனக்கு இவ்வளோ இந்த லைனில் வேணும், ஃபர்ஸ்ட் லைனில் வேணும், இவ்வளோத்தையும் இந்த லைனில். அப்போ பிஆர்இ கொடுத்தேன்னா நான் என்ன மாதிரி இங்கே கொடுத்துருக்கணும் அதே மாதிரி என்ன செய்யும் வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகும். கொடுத்துரு வந்திருக்கா பாரு. கேன் யூ ஏபிள் டு see this one? இப்படி தான் ப்ரிசர்வ் டேக் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து attributes. ஓகேவா, HTML இவ்வளோ நேரம் டேக்ஸ் பார்த்தோம், நிறைய டேக்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து attribute. நிறைய பேருக்கு கடைசி வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன், டேக்னா என்ன, attributeனா என்ன. ஸோ டேகுங்கிறது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, பி டேக், H1 டேக், H2 டேக், H6 டேக், இட்டாலிக் டேக், போல்டு டேக், ப்ரிசர்வ் டேக். ஸோ இப்படி நிறைய டேக் பார்த்தோம், இதெல்லாமே டேக். அப்போ இந்த எல்லா டேகுக்கு உள்ளால உனக்கு வந்து இந்த கொஞ்சம் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன்ஸை உனக்கு ப்ரொவைட் பண்ணணும்னா நீ என்ன பண்ணலாம், யூ ஹாவ் டு யூஸ் attribute. With the help of this attributes, all the tag you have to give some additional information. ஓகேவா, ஸோ அப்போ இந்த attributes எல்லாம் எப்படி இருக்கும்னா, all the attributes will have two parts. ஓகேவா, ஸோ ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன் வந்து நேம் பார்ட், இன்னொன்று வந்து வேல்யூ பார்ட். அந்த ஆட்ரிபியூட்டோட ஃபார்மேட் என்னவா இருக்கும்னா, attribute name is equal to attribute value. ஓகே, ஸோ நேம் என்ன சொல்லுவாங்கன்னா, நேம் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆர் attribute. வேல்யூங்கிறது என்ன வேல்யூ அந்த attributeக்கு நீ கொடுக்க விரும்புறியோ அதுதான் என்னது வேல்யூ. இப்போ இதில் என்ன attribute கொடுத்துருக்கோன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ பாரு, இந்த பேராகிராஃப் டேக் இதை வந்து மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ங்கிறது பேராகிராஃபில் நான் கொடுத்துருக்கேன். இதில் எனக்கு இந்த மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை சென்டராக எனக்கு என்ன செய்யணும், அலைன் பண்ணணும். அப்போது இங்கே பாரு, அலைன் இஸ் ஈக்குவல் டு சென்டர் அப்படிங்கிற ஒன்று, இதுதான் attribute. திஸ் அலைன் இஸ் கால்ட் அஸ் வாட் attribute. P is paragraph tag. We know Pங்கிறது எலமெண்ட், HTMLோட எலமெண்ட் தெரியும். ஆனால் அந்த அலைன்கிற ஆட்ரிபியூட் வருதுலாமா, இந்த ஆட்ரிபியூட் வச்சு நான் அந்த பேராகிராஃபை இன்னும் கொஞ்சம் ஒரு அடிஷ்னலாக அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அப்போ இந்த ஆட்ரிபியூட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோம். ஆட்ரிபியூட்டில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன், ஒன்று நேம், இன்னொன்று வேல்யூ. திஸ் அலைன் இஸ் கால்ட் அஸ் நேம், திஸ் சென்டர் இஸ் கால்ட் அஸ் வாட் வேல்யூ. ஓகேவா, நான் இப்படி கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆச்சு, டிஸ்பிளே பாரு, சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆச்சுதா. ஸோ இதை மாதிரி எல்லா டேகுக்கும் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் வச்சு நீ என்ன செய்துக்கலாம், இன்னும் நல்ல அடிஷ்னலாக சென்டர் பண்ணணுமா, கலர் கொடுக்கணுமா, பேக்ரவுண்டு செட் பண்ணணுமா, எல்லாமே நீ இந்த ஆட்ரிபியூட் மூலமாக நீ என்ன செய்துக்கலாம், பண்ணிக்கலாம். ஓகேவாமா, ஸோ இதான் என்னது HTML attributes. Next we are going to see HTML formatting tag. What are all the HTML formatting tags are available? ஸோ நம்ம ஏற்கனவே போல்டு பார்த்தோம், இட்டாலிக் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நிறைய ஃபார்மேட்டிங் டேக்ஸ் ஆர் அவைலபிள் இன் HTML. பிங்கிறது போல்டு, அதே மாதிரி கொஞ்சம் போல்டுனா பி, இன்னும் அதே ஃபங்க்ஷனாலிட்டி இன்னொரு டேக் பண்ணுது, அது வந்து ஸ்ட்ராங். அடுத்து ஐங்கிறது இட்டாலிக். மார்க் இப்போ வந்து நான் அதுக்கு முன்னால் எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாரு. ஸோ எக்ஸாம்பிள் பாரு. ஓகே, ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு பாரு, போல்டு என்ன பாரு, இதுதான் போல்டு பண்ணியிருக்கு. ஸ்ட்ராங்கிறது இதுதான் ஸ்ட்ராங்கு, இதுக்கு கோடு பார்த்தா உனக்கு தெரியும், வியூ பேஜ் சோர்ஸ். ஸோ இங்கே பாரு, ஸோ இப்போது திஸ் இஸ் போல்டு. ஸோ அந்த போல்டு பண்ணியிருக்கேன் பாரு. ஸ்ட்ராங்குக்கும் அதே பர்பஸ் தான், ஸ்ட்ராங்காக காட்டுதா, போல்டும் ஒரே இது தான் பண்ணுது. அடுத்து இட்டாலிக் பாரு, ஐ கொடுத்துருக்கேன், ஐ கொடுத்தோன்னே அது என்ன செய்திருக்கு, ஸ்லாண்டிங்காக டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அதே ஃபங்க்ஷனாலிட்டியை தான் இஎம் பண்ணுது, இஎம் டேக் பண்ணுது. அதுக்கு இஎம் டேகோட எக்ஸ்பான்ஷன் பாரு, எம்ஃபசைஸ்டு டெக்ஸ்ட், எம்ஃபசைஸ் டெக்ஸ்ட். ஸோ இஎம் டேக் பண்ணுது. அடுத்து வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட், எக்ஸ் ஸ்கொயர் அப்படி போடுவோம்ல. சூப்பர் ஸ்கிரிப்ட்னா ஸ்கொயரில் வர்றது தான், அந்த 2 மேலே வருது. எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் கீழே இருக்கும், 2 வந்து மேலே இருக்கும். அப்படிப்பட்டது இன்ஃபர்மேஷனை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, கீழே X2ன்னு போடுவா பற்றியா, அந்த 2 வந்து கொஞ்சம் கீழே இருக்கும், எக்ஸ் இருக்க லைனை விட கீழே இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயில் பாரு, திஸ் இஸ் சூப்பர் ஸ்கிரிப்ட், இந்த 2ங்கிறது சூப்பர் ஸ்கிரிப்ட், இந்த 2ங்கிறது சப்ஸ்கிரிப்ட். அப்போ அது எப்படி பண்ணியிருக்கேன்னு பாரு, இந்த 2வை மாத்திரம் சப்புங்கிற அந்த டேக்கில் போட்டு விட்டுருணும். அப்போ என்ன ஆகும், ஒய்
y2 கிடைக்கும். இங்கே வந்து என்ன கிடைக்கும் x ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்து வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்மாலாக டிஸ்பிளே பண்ணணும்னா எல்லாத்தையும் விட கொஞ்சம் ஸ்மாலாக டிஸ்பிளே பண்ணணும்னா யூ ஹவ் டு யூஸ் தி ஸ்மால் டேக். தென் பேராகிராஃப் மார்க் டேக் என்ன பண்ணுதுன்னு பாரு. ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை உனக்கு ஹைலைட் பண்ணணும்னு வச்சுக்க. அப்போ யூ கேன் கோ வித் திஸ் மார்க் டேக். நோட் புக்கை மாத்திரம் நான் சொல்கிறேன், டு நாட் ஃபர்கெட் டு பை நோட் புக் டுடே அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு இந்த நோட் புக்கு தான் இதில் முக்கியமான வேர்டு, அதுதான் மறக்கக்கூடாது அப்படி தானே. அப்போ அந்த நோட் புக்கை நான் எனக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும்னா யூ கேன் கோ வித் திஸ் மார்க் டேக்னு கொடுத்தோன்னே அது என்ன செய்யுது, ஹைலைட் ஆகி காட்டிடுது. அடுத்து நெக்ஸ்ட் பாரு டெலீட் டேக். எனக்கு வந்து இந்த மை ஃபேவரட் ஃபுட் இஸ் ப்ரீவியஸ்லி ரைஸ்ன்னு கொடுத்துருக்கு. இப்போ என்னோட ஃபேவரட் ஃபுட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, ஃப்ரைட் ரைஸாக மாறிடுச்சு. ஸோ அப்போ அந்த ரைஸ் எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக உள்ளது எனக்கு இதாக இருந்தது, இப்போ இதுவாக மாறிடுச்சு. சம்டைம்ஸ் இந்த என்பிடல் இந்த வெப்சைட்லலாம் டேட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, அதில் ஒரு லைன் போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சேஞ்ச் பண்ண டேட்டை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை உனக்கு டிஸ்பிளே பண்ணணுன்னா என்ன செய்யலாம், டெல்னோன்னு என்ன பண்ணுது, ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு பாரு. டெல் எதை உனக்கு ஸ்ட்ரைக் பண்ணணுமோ அது டெல்லுங்கிற டேகுக்குள்ளால கொடுத்துரும். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ஷன். இப்போது மை ஃபேவரட் கலர் இஸ் பிளாக். ப்ரீவியஸ்லி பிளாக்காக இருந்தது, இப்போ இட் இஸ் சேஞ்ச் டு நேவி ப்ளூ. அப்போது அந்த ப்ரீவியஸாக உள்ளதை கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளதை நேவி ப்ளூவாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறோம், பிளாக்கை கட் பண்ணிவிட்டு நேவி ப்ளூ. இது எதன் மூலமாக நடக்குது, டெல் இன்சர்ஷன் டேக். இதை வந்து டெல்லில் கொடுத்தோம், இதை எதில் கொடுத்தோம், இன்சர்ஷன் டேக்கில் கொடுத்தோம். ஓகே. ஸோ லைக் தட் we can use several formatting tags in HTML.